மத்திய அரசு ஊழியர்களுக்கு நிலையான ஓய்வூதியத்திற்கான உத்தரவாதம் கிடைத்துள்ள நிலையில் இபிஎஃப்ஓவின் கீழ் செயல்படும் ஊழியர் ஓய்வூதிய திட்டமான இபிஎஸ் மூலம் வழங்கப்படும் குறைந்தபட்ச மாத ஓய்வூதியத்தை அதிகரிக்க வேண்டும் என்று ஊழியர்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இது குறித்து சமீபத்தில் ஒரு புதுப்பிப்பு வந்துள்ளது. சமீபத்தில் சென்னை இபிஎஃப் ஓய்வூதியதாரர்கள் நல சங்கம் ஓய்வூதியத்தை அதிகரிப்பது குறித்து மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சர் மன்சுக் மாண்டியாவிற்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளதாக கூறப்படுகின்றது. ஊழியர்களுக்கு வழங்கப்படும் அகவிலைப்படியுடன் கூடிய குறைந்தபட்ச மாத ஓய்வூதியத்தை 9,000 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்று இந்த கடிதம் மூலம் மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இபிஎஃப் ஓய்வூதியதாரர்கள் நலச்சங்கம் தங்கள் கடிதத்தில் ஒரு முக்கிய விஷயத்தை கோடிட்டு காட்டியுள்ளது. சமீபத்தில் அறிமுகம் செய்யப்பட்ட யூபிஎஸ் மூலம் சுமார் 23 லட்சம் பணியாளர்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் என்றும் இபிஎஸ்ஸின் கீழ் சுமார் 75 லட்சம் ஓய்வூதியதாரர்கள் ஓய்வூதியம் பெறுகிறார்கள் என்றும் கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. அதிக ஓய்வூதியதாரர்களுக்கு நலன்களை அளிக்கும் வகையில் உள்ள இந்த கோரிக்கைகளை புறக்கணிப்பது சரியானது அல்ல என்று கருத்து வலியுறுத்தப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் குறைந்தபட்ச மாத ஓய்வூதியம் தொடர்பான இந்த விவகாரம் பிரதமர் மோடியிடம் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. சம்பள உச்சவரம்பு ரூபாய் 21,000 உயர்ந்தால் அது ஊழியர்களுக்கு பெரும் நிவாரணமாக அமையும். இதனால் லட்சக்கணக்கான ஓய்வூதியதாரர்கள் அதிகரிக்கப்பட்ட குறைந்தபட்ச மாதாந்திர ஓய்வூதியத்தின் பலனை பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக அதிக எண்ணிக்கையிலான ஊழியர்களுக்கு ஓய்வூதிய பலன்கள் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.